நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தக்காளி அறுவடை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது ஊர் பூரா தக்காளி விலை ஏறி போச்சேன்னு ஒரே பரபரப்பாக இருக்குது, நீ என்னடா தக்காளி அறுவடை வீடியோ போடுறேன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம மாடித்தோட்டத்துலையும் ஏப்ரல் மேலே தக்காளி கிலோ கணக்கில் காய்க்கும். ஆனால் இப்போது மழைக்காலன்றதால 1-2 தான் காய்க்குது. வெயில் காலத்தில் அணில் சாப்பிட்டு போட்டோம், அணில் சாப்பிட்டு மிச்சம் தான் நமக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இருக்க 1-2 தக்காளியும் அணில் சாப்பிடக்கூடாது ஆண்டவான்னு கடவுளை வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது தக்காளி தான். எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, இல்லை கூகுள் ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவி போட்டாலும் சரி, எல்லா இடத்துலையுமே தக்காளி விலை 100 ரூபாய்க்கு மேலே ஏறிச்சு அப்படின்றது தான். இந்த காய்கறி விலை 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்ன உடனே எல்லாருமே எல்லா மீடியாலுமே இதை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி இதே 2021 ஏப்ரல் மே மாதம் தக்காளியோட மகசூல் அதிகமாக இருக்குது, வாங்குறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்டில் கொட்டிகிட்டு இருந்தாங்க. விவசாயிகள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அதுக்கு வண்டி வாடகை கொடுத்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் இறக்கி வச்சு அந்த மார்க்கெட்டில் அதை வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் அதை எடுத்து ரோட்டில் கொட்டிட்டு போகும்போது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது ஒரு விவசாயியான எனக்கும் புரியும். எனக்கும் அது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுவடை செஞ்சு மார்க்கெட் எடுத்துகிட்டு போயும் விலை வரல அப்படின்றதுக்காக வயல்லையே அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டால் தக்காளிகள் எந்த அளவுக்கு தக்காளி செடி நிறைய பழுத்துருக்குன்னு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு தக்காளி செடி வளர்க்குறதுக்கு முட்டி மோதுறோம். விவசாயிகளும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தக்காளிலாம் விளையிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு விலை இல்லைன்னும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். இது இந்த ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, இது ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்தில் தக்காளி மகசூல் அதிகமாகும்போது விலை குறையிறதும், அதே மாதிரி மழைக்காலங்களில் மகசூல் குறையும் போது விலை அதிகமாகிறதும் இயல்பாக தான் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, தக்காளியை அறுவடை செஞ்சு அதை எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் பக்காவாக பதப்படுத்தி அதை ஒரு டின்னில் அடைச்சி வருஷம் முழுக்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த விலையேற்றம்லாம் கிடையாது. நம்ம ஊரில் இந்த மாதிரி வசதி இல்லாததால தான் நம்ம மழைக்காலங்களில் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், வெயில் காலங்களில் ரொம்ப வாங்கிறது கூட ஆள் இல்லாமல் தரையில் ரோட்டில் கொட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் பல தொழில் நிறுவனங்கள் வந்தாலும் நம்ம பெருமைக்கு வேணால் பல தொழிற்சாலைகள் வந்தாச்சு, நமக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு பேசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விவசாய பொருட்களை பதப்படுத்துறதுக்கான நிறைய தொழில் நிறுவனங்கள் இன்னும் வரல. பல தொழில் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வரும்போது இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளையும் உள்ளே கொண்டு வந்தால் அது நம்மளில் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு வேலையும் கிடைக்கும், நுகர்வோரான நமக்கும் வருஷம் முழுக்க ஒரே விலையில் பொருட்கள் கிடைக்கும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படாமல் அவங்களுக்கும் ஒரு சீரான விலை கிடைக்கும். இந்த மாதிரி மொத்தமாக அறுவடை செஞ்ச தக்காளியை தண்ணியில் முக்கி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணி ஒரு தடவை கழுவுறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தக்காளி, உடஞ்ச தக்காளி எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை லேசாக பாயில் பண்ணுறாங்க. எதுக்காக இதை பாயில் பண்ணுறதுனா, நம்ம தக்காளிக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி பாயில் பண்ணுறாங்க. உண்மையிலே தக்காளியை இந்த மாதிரி பாயில் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம தோலோடு சேர்த்து சாப்பிட்றோம். அப்படி தோலோடு சாப்பிட்றதால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த தோல் நமக்கு சாப்பிட்டாலும் செரிக்காது. ரெண்டாவதாக இந்த காய்கறிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்துகள் எல்லாமே அதிகமாக தோலில் தான் இருக்கும். அந்த தோலை ரிமூவ் பண்ணுறதால அந்த தோலில் இருக்கக்கூடிய மருந்துகளுடைய வீரியமும் கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் இந்த தோல் எல்லாமே தனியாக பிரிக்கிறாங்க. இந்த தோல்லாம் தனியாக பிரித்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த தக்காளியெல்லாம் தரம் பிரித்து அதில் இருக்கக்கூடிய டேமேஜான தக்காளியெல்லாம் தூக்கி போட்டு நல்லா இருக்க தக்காளியை மட்டும் தரம் பிரித்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்றி அதை ஒரு டின்னில் அடைச்சி தான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக மகசூல் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மகசூல் இல்லாத மழைக்காலங்களில் மறுபடியும் இதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஊர்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு சில சமையல் பொருட்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக கிடச்சிட்ருக்கு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தக்காளியை பதப்படுத்தி பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி.